ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் ஆஃப்லைன் ஆன்லைன் ரூம் புக்கிங் ஆஃபீஸ், சேவா டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸ், ரயில்வே ரிசர்வேஷன் டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா உலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். திருமலையோட மெயின் பஸ் ஸ்டாண்டான பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வெளியில் வர்ற இடத்துல ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோட்டில் தான் இப்போ நாம் போக போகிறோம். இதுதான் அந்த ஆப்போசிட் ரோடு. முன்னாடி இது மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும். அதை கடந்து நாம் நடந்து போகணும். இது வழியாக போனால் தான் நாம் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர் அங்கே தான் இருக்குது. ஒருவேளை ஆன்லைனில் நாம் திருமலையில் ரூம் புக் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டரில் போய் தான் நம்மளுடைய ரூம் புக்கிங் ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணணும். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோட்டில் நேராக வந்து லெஃப்டில் டேர்ன் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு பெரிய இந்த தடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அதை கடந்து நம்ம போகணும். டிடிடியோட வெஹிக்கிள் மட்டும்தான் அந்த ரோட்டில் போகும். மற்ற நேரம் எல்லாம் அந்த ரோடு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு டிடிடி வெஹிக்கிள் கூட போய்கிட்டு இருக்குது ஃபுட் கவுண்டருக்கு. இந்த லைனில் நம்ம திரும்பின உடனே இங்கே ஒரு கல்யாண கட்டாவும் இருக்கும். அதை தாண்டோம்னா டிடிடியோட இலவச பிரசாதம், அதாவது அன்னதானம் வழங்கக்கூடிய சப் கவுண்டரும் அங்கே தான் இருக்கும். ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய சேவா சதன் 1 இந்த இடத்துல தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது சேவா சதன் தான். ஃப்ரீ லாக்கர் வேணுன்னா இங்கே போய் நாம் எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக இருக்கக்கூடியது தான் ஃபுட் கவுண்டர். இது இங்கே இலவச அன்னதானம் எப்போவுமே வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. காலையிலையும் இங்கே அன்னதானம் கிடைக்கும், மதியமும் அன்னப்பிரசாதம் இங்கே வழங்கிட்டுருப்பாங்க. வரிசையில் நின்று வர்ற மாதிரி இருக்கும். சில நேரம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நம்ம முன்னாடியே போய் பிரசாதம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிடலாம். இந்த இடத்துல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கிறதுனால அன்னப்பிரசாதம் வாங்குறவங்க கம்மியாக இருப்பாங்க. ஹோட்டல்ஸில் ஏன் இவ்வளோ கூட்டம் கூடுறாங்கன்னு தெரியல. நம்மளை மாதிரி பக்தர்களுக்காக தான் இங்கே அன்னப்பிரசாதம் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரோட்டில் நம்ம நேராக நடந்து போனோம்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர் இங்கே தான் இருக்குது. ஆஜித சேவா டிக்கெட் புக்கிங் கவுண்டரும் இங்கே தான் இருக்குது. அதே போல் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் கவுண்டரும் இங்கே தான் இருக்குது. இப்போ அதை நோக்கி தான் நாம் போய்கிட்டு இருக்கிறோம். இதோ இப்போது லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஏஆர்பி கவுண்டர். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தோம்னா இங்கே போய் தான் நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல் ரைட் சைடில் இருக்கக்கூடியது தான் சேவா டிக்கெட் புக்கிங் கவுண்டர், விஐபி டிக்கெட் புக்கிங் கவுண்டர். அதே போல் அண்டர் கிரவுண்டில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரும் இருக்கும். இது அதிகாலையில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. மற்ற நேரங்களில் அவைலபிலிட்டி இருந்தால் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏஆர்பி கவுண்டர் பக்கத்துலேயே ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டரும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ரைட் சைடில் சேவா டிக்கெட் புக்கிங் கவுண்டர், அப்புறம் விஐபி தரிசன டிக்கெட் புக்கிங் கவுண்டர். இது எல்லாமே இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்குது. எல்லா புக்கிங்குமே ஒரே இடம்தான். ஸோ பாலாஜி பஸ் ஸ்டாண்டான மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வெளியில் இடத்துல ஆப்போசிட்டில் இருக்க ரோட்டில் நம்ம ஒரு 20 மீட்டர் நடந்து வந்தோம்னா லெஃப்டில் கட் பண்ணி ஒரு 30 மீட்டர் நடந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதிகபட்சம் 50 மீட்டர் தான் இந்த இடம். இங்கே ஒரு ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணியிருந்தோம்னா இங்கே இருக்கிற ஸ்கேனில் நாம் அந்த ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணி ஆஃப்லைன் ரூம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தோம்னா அந்த ஸ்லிப்பையும் இங்கே இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டரில் வந்து தான் ஸ்கேன் பண்ணி நமக்கு எஸ்எம்எஸ் வர்ற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணணும். எஸ்எம்எஸ் வராதில் மறுபடியும் போய் அந்த ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணோம்னா எங்கே நமக்கு அலாட் ஆகிருக்குன்னு சொல்லி ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சிடும். அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த காட்டேஜுக்கு போனாலே போதும். இதோ ஏஆர்பி கவுண்டர்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா உலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.